சென்னை அடையார் இந்திரா நகரில் நடந்த மும்முறை கொலை சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையே உலுக்கியுள்ளது. இதன் முழு பின்னணியை இப்போது விரிவாக காண்போம். அமைதியான குடியிருப்பு பகுதியான அடையாறில் ஜனவரி 26 அன்று ஒரு சாக்கு மூட்டையில் சடலம் கண்டெடுக்கப்பட்டதே இந்த வழக்கில் முதல் அதிர்ச்சி. கொல்லப்பட்டவர்கள் பீகார் மாநிலத்தை சேர்ந்த கௌரவ்குமார், அவரது 21 வயது மனைவி புனிதா மற்றும் 2 வயது குழந்தை பிர்மானி குமார். பிழைப்பு தேடி சென்னை வந்த கௌரவ்குமார் தரமணியில் உள்ள ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியில் காவலாளியாக வேலை செய்து வந்தார். அவருக்கு வேலை வாங்கி கொடுத்தவர் சத்யேந்திரா. சொந்த ஊர்க்காரர் என்பதால் அவரை நம்பி கல்லூரி வளாகத்திலேயே கௌரவ் குடும்பத்துடன் தங்கியிருந்தார். ஜனவரி 24 அன்று இரவு சத்யேந்திரா தனது நண்பர்கள் லலித் யாதவ் மற்றும் விகாஸ் ஆகியோருடன் சேர்ந்து கௌரவ்குமாருடன் மது அருந்தினார். போதை தலைக்கு ஏறியதும் சத்யேந்திராவும் அவரது நண்பர்களும் கௌரவின் மனைவி புனிதாவிடம் தவறாக நடக்க முயன்றனர். இதைத் தடுத்து கௌரவ்குமாரை ஆத்திரத்தில் அவர்கள் இரும்பு கம்பிகளால் கொடூரமாக தாக்கி கொலை செய்தனர். இந்த கொலைக்கு சாட்சியாக இருந்த அப்பாவியான மனைவியையும் பச்சிளம் குழந்தையையும் கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை. அவர்களையும் தீர்த்து கட்டினர். கொலை செய்ததோடு நில்லாமல் உடல்களை 3 சாக்கு மூட்டைகளில் கட்டி பைக்கில் எடுத்துச் சென்று வெவ்வேறு இடங்களில் வீசினர். கௌரவின் உடல் கிடைத்ததும் போலீசாருக்கு பெரும் சவாலாக இருந்தது. ஆனால் கௌரவ் பையில் இருந்து ஒரு துண்டு சீட்டு குற்றவாளிகளை காட்டிக் கொடுத்தது. மனைவியின் உடலை தேடி பெருங்கொடை குப்பை கிடங்கில் 3 நாட்களாக போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தினர். இறுதியில் குப்பைகளுக்கு அடியில் புதைக்கப்பட்டிருந்து புனிதாவின் உடல் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டது. குழந்தையின் உடல் மத்திய கைலாஷ் அருகே மீட்கப்பட்டது. இந்த சம்பவம் புலம்பெயர் தொழிலாளர்களின் பாதுகாப்பு மற்றும் நம்பிக்கை துரோகம் குறித்து பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.